ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல 9th சம் பார்க்க போகிறோம். A land in the shape of a rhombus, the perimeter of the land is 160 meter and one of the diagonal is 48 meter. Find the area of the land. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ராம்பஸ் ஷேப் இருக்கு. ராம்பஸ் ஷேப்போடைய பெரிமீட்டர்னா அவுட்டர் லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதுதான் பெரிமீட்டர் இல்லையா? அந்த பெரிமீட்டர் வேல்யூ 160 கொடுத்துட்டாங்க. ரெண்டு டயகனல் இருக்கும் பெரிமீட்டர்னா, ரெண்டு டயகனல் இருக்கும் ராம்பஸ்ல. அதுல ஒரு டயகனல் என்ன சொல்லியிருக்காங்க, 48 சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு given perimeter equal to 160 மீட்டர் சொல்லிட்டாங்க. இது ராம்பஸ் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஏபிசிடி, நம்மளே ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஏபிசிடி. இது பெரிமீட்டர்னா என்ன மீனிங்னா, இது 4 சைட்ஸ் ஆட் பண்ணி வர வேல்யூ தான் பெரிமீட்டர். ஒன் ஆஃப் த டயகனல் கொடுத்துருக்காங்க. இப்படி இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல், ஒரு டயகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டயகனலுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு இதனுடைய ப்ராப்பர்ட்டி தெரியணும். ராம்பஸுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ 4 சைட்ஸ் 4s ஈக்குவல் டு 160 மீட்டரு. இதுல நம்ம சைடோடைய வேல்யூ மட்டும் வேணும்னா 160 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணா 4 4s are 60, இந்த 0 வரும். அப்போ ஒரு சைடு மட்டும் என்னன்னா 40 மீட்டர். அப்போ ஒவ்வொரு சைடும் என்னன்னா 40 40 40 40. இப்ப பாருங்க, இப்ப ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு 3 சைடு வேல்யூமே கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா 40 40 48, இந்த சைடு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் 40 40 48. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைடு ட்ரையாங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ராம்பஸோடைய ஏரியா கிடைச்சிடும். அப்போ ஏதாவது ஒரு சைடு ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிடி நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தால் தான் ஆஃப் பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் யூனிட். எஸ் உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எஸ் உடைய வேல்யூ 3 சைடும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? என்னென்ன இருக்கு, 40 plus 48 plus 40 divided by 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 8 0 8 வந்துடும். 4 3s are 12. 128 divided by 2. இதை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வரும். 6 2 6 are 2 4s are. அப்போ 64 மீட்டர். எஸ் உடைய வேல்யூ 64. இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன்டூ 64 மைனஸ் ஏவுடைய வேல்யூ 40, பியோடைய வேல்யூ 48, சியோடைய வேல்யூ 40. பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன்டூ 64ல 40 மைனஸ் பண்ணா 24. 64ல 48 மைனஸ் பண்ணா 64 48. 14 14ல 8 போனா 6 16. அகைன் 64ல 40 மைனஸ் பண்ணா 24. இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக ஒரு நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் எடுக்கலாம். 64 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னா 8. 24 வந்து ஆல்ரெடி 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு 24 வெளியில வந்துடும். 16 உடைய ஸ்கொயர் ரூட்டு 4. இது மாதிரி போட்டும் எடுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்கு பதில், ஏன்னா இது இருக்கிறதே ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே. 8 8s are 64, 4 4s are 16, 24 ஆல்ரெடி 2 டைம்ஸ் இருக்கு. அதனால ஒரு டைம் எடுத்தாச்சு. இது மாதிரி போறது தான் ஈஸி. இப்போ வர நம்பர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணலாம். 8 4s are 32,
into 24 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 2s are 8, 4 3s are 12, 2 2s are 4, 2 3s are 6. அப்போ 8 6 7 768 meter square area of a triangle ABD. நம்ம என்ன பண்ண போறோம், ரோம்பஸ் உடைய ஏரியா வேணும். அதுக்கு 2 times of 768 போட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் area of rhombus equal to 2 times of triangle ABD. ABD கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 2 into triangle ABDக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 668 768. 8 2s are 16 carry 1, 6 2s are 12, 12 plus 1 13 carry 1, 7 2s are 14 plus 1 15 meter square. Therefore area of the rhombus equal to 1536 meter square கிடைச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.1ல 10th sum. The adjacent sides of a parallelogram measure 34 meter 20 meter and the measure of one of the diagonal is 42 meter. Find the area of a parallelogram. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு parallelogram உடைய adjacent sideன்னு கொடுத்திருக்காங்க. adjacent side means பக்கத்துல இருக்கிற அடுத்தடுத்த பக்கங்கள் தான் adjacent sides. அதனுடைய மெஷர்மெண்ட் 3420 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒரு டிரா பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given 34 இது 20 மீட்டர் 34 மீட்டர். இந்த ஒன் ஆஃப் த டயகனல் வந்து 42 சொல்லியிருக்காங்க. parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது 34 மீட்டர்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா, இதுவும் என்னன்னா 34 மீட்டரா தான் இருக்கும். இது 20 மீட்டர்னா இதுவும் என்னன்னா 20 மீட்டரா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சொன்னாலே போதும். ஏன்னா இது 34னா ஆல்சோ இது என்னன்னா 34 மீட்டர், இது 20 மீட்டர்னா இது 20 மீட்டர் இல்லையா. சரி, ஓகே. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இதை ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட போறோம். ஏபிசியில ஏபிசியோடைய ஸ்மால் ஏபிசியோடைய வேல்யூ எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஏ உடைய வேல்யூ 34 மீட்டர், பி உடைய வேல்யூ 20 அண்ட் சி ஈக்குவல் டு 42 மீட்டர். இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படி area of triangle ABC equal to square root of S into S minus A, S minus B, S minus C square units. S உடைய value first கண்டுபிடிச்சிடலாம். S equal to A plus B plus C by 2. இல்லையா, A உடைய value 34, B உடைய value 20, C உடைய value 42 divided by 2. மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 204 வந்து 6, 3 plus 2 5, 5 plus 4 9 divided by 2. கேன்சல் பண்ணா 4 2s are 8 carry 1 8 2s are 16. அப்ப S உடைய வேல்யூ 48 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம், ஹெரான்ஸ் ஃபார்முலால. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். எஸ் உடைய வேல்யூ 48, எஸ் மைனஸ் ஏ 48
minus A உடைய value 34, 48 minus B உடைய value 20, 48 C உடைய value 42. Square root of 48, 48ல இருந்து 34, 8ல 4 போனா 4, 4ல 3 minus பண்ணா 1. 48, 8 minus 0, 8, 4 minus 2, 2. Again 48 minus 42, 8 minus 2, 6, 4ல 4 போனா 0, 6. ஓகே, இப்போ இதையும் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம 2 டைம்ஸாக இருந்தால் ஒன்று வெளியே எடுத்து போடலாம். 48க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 2 2s are 4, 4 2s are 8, 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 3 2s are 3 1 is 3. அப்போ 48க்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? 2 into 2 into 2 into 2, 3. 14 எப்படி எழுதலாம்னா 2 into 7, 28. அதை மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். 28க்கு 2 டேபிளில் போட்டால் 1 4, 7 2s are 7 is a prime number. அப்போ 7 தான் வரும். 2 into 2 into 7, 2 into 2 into 7, 6க்கு பதில் 2 into 3. ஓகே, இப்போ எது 2 டைம்ஸ் இருக்கோ அது சிங்கிள் டைம்ஸ் வெளியே எடுத்துடலாம். 7 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ ஒரு 7 வந்துடும். 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ ஒரு 3 வந்துடும். 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்கு, அப்போ 4 டைம்ஸ் வெளியில வரும். 2 into 2 into 2 into 2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 8 2s are 16, 7 into 3 21. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர். 1 6 are 6, 1 1s are 1, 2 6 are 12, carry 1, 2 1s are 2, 2 plus 1 3, 6 3 3, 336. அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசின்னா வந்துருக்கலாம் 336 மீட்டரில் கொடுத்ததுனால மீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் த parallelogram. Area of the parallelogram equal to 2 into area of ABC. வந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா parallelogram உடைய ஏரியா கிடைக்கும். 2 into answer 336. 336 multiply by 2. 6 2s are 12, carry 1, 3 2s are 6, 6 plus 1 7, 3 2s are 6, 672. 672 மீட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். Therefore, area of the parallelogram 672 meter square. Thank you for watching.